ரோஸ் லில்லி சீக்கிரம் எந்திரிங்கம்மா, விடிஞ்சிருச்சுல்ல. காலையில அம்மா எந்திரிச்சு பெருக்கி அள்ளிட்டேன். ஏன் இப்படி எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? ரோஸ் எந்திரி. ரோஸ் லில்லி நீனாச்சும் அக்காவை எழுப்ப கூடாதா? இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறா பாரு. சீக்கிரம் எந்திரிக்க சொல்லு. அம்மா அக்கா எந்திரிக்க மாட்டேங்கிறா, திருப்பியும் தூக்கிட்டா. என்ன செய்ய, அவ தான் தூங்குறாள். ஒரே தூங்க மூஞ்சியாலே இருக்கா. சரி லில்லி, உனக்கு அம்மா காஃபி போட்டு வரேன் பாரு. பாத்திரம்னா குமிஞ்சு கிடக்குது சிங்க்ல. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? சரி பாலை ஆற்றி எடுத்துட்டு வரேன். இந்தா லில்லி சீக்கிரம் குடி. ரோஸ் எந்திரிம்மா. ரோஸ் சீக்கிரம் நீனும் எந்திரிச்சு பாலை குடிமா. ஐயா அக்கா நல்லா தூங்குறாங்க. அக்காவோட மேக்கப் செட் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஷூ ராக்ல இருக்குமோ, கபோர்ட்ல இருக்குமோ? ஐயோ எவ்வளோ ஷூ இருக்கு, ஆசையா இருக்கு. ஓகே, ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த ஹீல்ஸ் போட்டு பார்க்கணும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு. அக்கா ஒரு திமிரு பிடிச்ச அக்கா, ஷேரே பண்ண மாட்டான். எவ்வளோ அழகா இருக்கலாம் எனக்கு. இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டு எப்படி நடக்கிறான்னு தெரியல. கழட்டி வச்சுட்டு நம்ம ஸ்லிப்பரே போட்டுடலாம். ஐயோ அந்த அக்கா எங்க தான் கபோர்ட் சாயம் வச்சிருக்கா. நம்ம நாளாக இங்க போடணும்னு இப்ப எடுத்து போடுறேனே. எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அக்கா கறியேன்னு தர மாட்டேங்கிறான்னு தெரியல. அக்கா ரொம்ப மோசம், ஷேரிங்கே பண்ண மாட்டேங்குது. ஐயோ இந்த பர்ஸ்குள்ள இருக்குமோ தெரியல. இல்ல இதுக்குள்ள அங்க ஒரு குட்டி பேக் இருக்கு, அதுக்குள்ள வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. ஐயோ செம்ம ஹாப்பி. இதுக்குள்ளதான் அந்த குட்டி சீக்ரெட் கீயை வச்சிருக்கா. என்னதான் அந்த கபோர்டுக்குள்ள இருக்குன்னு அவளுக்கு கேட்டுற போது நம்ம ஸ்லோவா திறப்போம். ஸ்லோவா திறக்கணும். அவளுக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா அடிச்சே போட்டுருவா. எவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளோ பேக் வச்சிருக்கா. திமிர் பிடிச்ச ஒரு பேக் கூட தர மாட்டேங்கிறான். டாடி கிட்ட சொல்லி எனக்கும் இந்த மாதிரி கபோர்ட் ரெடி பண்ண சொல்ல போறேன். மேக்கப் செட் எப்படியோ ஒரு வழியா கிடைச்சிருச்சு எனக்கு. இந்த ஷீட்ல எல்லாம் இருக்குமா, அந்த ஷீட்ல எல்லாம் இருக்குமா? எனக்கு எப்பயுமே ஃபேவரட் கலர் பிங்க் தான். அதுக்கு முன்னாடி கண்ணாடி எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் அந்த போடுற மேக்கப் ஃபுல்லா கண்ணாடியில பார்த்து ரசிக்கலாம். எவ்வளோ ஷேட் இருக்கு. பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, பர்பிள், ஒயிட்டு. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌனை போட்டு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச கலர் பர்பிளை போடுவோம். ஐயோ இன்னும் கொஞ்சம் அடிப்போம், அப்பதான் நல்லா இருக்கும். எவ்வளோ அழகா இருக்கு. நான் எவ்வளோ அழகா இருக்கேன்னு அந்த பொறாம பிடிச்ச தர மாட்டேங்கிறேன். அவன் எந்திரிக்கிறது முன்னாடி நல்லா பூசிக்கிறேன். என்னடி பண்ற? என்னோட மேக்கப் செட் எடுத்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு யாரடி என் கபோர்ட திறக்க சொன்னா? உனக்கு யாரடி அந்த கீயை எடுத்து தந்தது? ஏன் மேக்கப் செட் ஏன் திறந்த எடுத்து? நான் மம்மி கிட்ட போய் சொல்றேன். ஏன் போய் மூஞ்சி போய் அலங்காரம் பண்ணிட்டு மம்மி வெயிட் பண்ண. உன்னை டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குறேன் பாரு. லில்லி உன்னை யார் ஷூ எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா? நீ இது ஃபுல்லா கஷ்டப்பட்டு இந்த ஷூ எல்லாத்தையும் அடிக்க வச்ச. ஏன் இப்படி பண்ற லில்லி? உனக்கு யாரடி கீ எடுத்து தந்தது? உனக்கு யாரடி என்னோட பேக் டச் பண்ண கொடுத்ததா? நீ என்னோட பெர்மிஷன் இல்லாம எதையும் எடுக்க கூடாது பாத்துக்கோ. இந்த ப்ராடக்ட்ஸ் இன்னொரு பாட்டி இந்த மாதிரி பண்ண உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா லில்லி என்னோட எல்லா மேக்கப் செட்டையும் அலங்காரம் பண்ணிட்டாமா. I need my makeup set. Stop crying Rose. நான் எத்தனை வாட்டி உன காலையில எழுப்புனேன், நீ எதுக்கு எந்திரிக்கல? நான் எத்தனை வாட்டி எழுப்புனேன், எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு அவளோட சண்டை போடுறத உன வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா உங்க மக கிடையாதா? மேக்கப் செட் ஓடிச்சிட்டா கபோர்டு ஃபுல்லா நாஸ்டி பண்ணிட்டா போங்க வாங்கிட்டு. லில்லி உன்னை இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன் பாத்துக்கோ. அக்கா அக்கா அடிக்காது எனக்கு ப்ளீஸ்க்கா, தெரியாம பண்ணிட்டேன். அதெல்லாம் முடியாது. இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துல உன்னை அடிக்காம விட மாட்டேன்டி. இந்த கை வச்சு தானே எடுத்தேன். உனக்கு கையை உடைக்கிறேன் பாரு. அடிக்காதீங்கக்கா, அடிக்காதீங்கக்கா, அடிக்காதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. என் கையை உடைச்சிட்டாப்பா.
அழுகாதம்மா. ஏன் ரோஸ் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்ன அவகிட்ட எதுவும் செய்யாதுன்னு. வெயிட் பண்ணுமா வலியை பொறுத்துக்குமா. நான் டாக்டருக்கு கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்கன்னு கேட்டுக்கிறேம்மா. வெயிட் பண்ணுமா, அழுகாதம்மா செல்லம். வா போயிட்டு வருவோம். எப்படிமா ஆச்சு? ஃப்ராக்சர் ஆயிருக்கு கை. இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும். ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பேண்டேஜ் போட்டுடலாம். பேண்டேஜ் போட்டுட்டு 2 நாளைக்கு கையை அசைக்க கூடாது. ஓகேயா? எப்படி ஆச்சு இப்படி? ஸ்கூல்ல ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? அழுகாதீங்கம்மா. பேண்டேஜ் போடுறப்போ கொஞ்சம் லைட்டா வலிக்கும், பொறுத்துக்கங்க. வலிக்குது எனக்கு. எப்படிமா ஆச்சு? எங்க அக்கா சண்டையில கைய முறுக்கிட்டா. நான் மேக்கப் செட்டை எடுத்ததுனால. ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே, சரியாயிரும், கவலைப்படாதீங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ல பாராசிட்டமால் வலிக்காக எழுதியிருக்கேன். டாக்டர், எவ்வளோ ஃபீஸ் டாக்டர்? தண்ட செலவு. நீங்க 2 பேரும் செஞ்ச காரியத்தினால பாரு எவ்வளோ செலவாயிடுச்சு. அந்த மேக்கப் செட்டு நானே வாங்கி தந்திருப்பேன். 500 rupees. நல்ல பேண்டேஜ் டைட்டா கட்டியிருக்கம்மா, லூஸ் ஆக்கிறாதீங்க. கொஞ்சம் கையை வந்து நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து திருப்பி வலி வந்துடும். 2 days கம்ப்ளீட் ரெஸ்ட். ஓகே, பாய், டேக் கேர் குட்டி. பாய் டாக்டர். பாய்.